உட்கார் உட்காரு தங்கம். என்னாச்சு? ஏன் தரையில உட்காந்துட்டீங்க? நான் உட்கார்ல அத்த, சுகாசனா பண்றேன். சுகாசனியா? சினிமா எல்லாம் வருவாங்களே அவங்களா? இல்ல, சுகாசனம் யோகா, சுவாசத்துக்கு நல்லது. ஐயோ அம்மா, இவனுக்கு என்னமா ஆச்சு? ஒன்னும் இல்ல. அண்ணா காஃபி எடுத்துக்கோங்க. நோ தேங்க்ஸ், குழம்பி குடிக்கிறது இல்ல. 1 glass of ஜீரக தண்ணி ப்ளீஸ். பாபா பாபா, இவனுக்கு போன் எடுத்துட்டு தலையில அடிக்கடி ஏதாவது பட்டுடுச்சா? என் பையன் இப்படி பிளாத்துறானே. நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இரு. எனக்கு மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்ல எல்லாருக்குமே காஃபி கட்டு. ஐயோ, கஷாயம் ரெசிபி சொல்லி தரேன். இனிமே நீங்களாம் அதான் குடிக்கணும். ஐயோ, நாம சாப்பிடுறது சரியா இருந்தா அதுவே மருந்து. நாம உடுத்துறது சரியா இருந்தா அதுவும் மருந்து. நாம தங்கறது சரியா இருந்தா அதுவும் மருந்து. புரியுதா? கஜா, இனி நீ இந்த வெயிட்டான சாரி எல்லாம் கட்டக்கூடாது. ஐயோ, கதர்ல சாரி வாங்கி தர, நீ அதான் கட்டிக்கணும். புரியுதா? அப்பா சொல்லு. உங்களுக்கு இந்த ஹார்ட் வீக்கா இருக்குல்ல? ஆமாண்டா, நீ இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா இப்பவே வலிக்குது லைட்டா. ஐயோ, டெய்லி மார்னிங் 4 o'clock முழிச்சுக்கோங்க. நம்ம மாடியில யோகா பண்றோம். ஐயோ மாப்ள, அத்த, இவரையும் கூட்டு போங்க. அடிக்கடி முதுகு வலின்னு புலம்புறாரு. ஐயோ காவேரி, சும்மா இருக்க மாட்டியா நீ? மாமா நீங்களும் வாங்க. மாப்ள, பாலாசனம் பண்ணா இந்த முதுகு வலி எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். எனக்கு ஒண்ணும் இல்ல மாப்ள. உங்க அத்தைக்கு தான் மனசுல பிரச்சனை. எந்நேரமும் ஓவர் திங்கிங் பண்ணி என் உயிரை எடுக்கிறா. அதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருக்கே. தேவாரமோ திருவாசகமோ காலையிலேயே நல்லா கத்தி பாடணும். அப்படி பாடினா பாரம் இறங்கி மனசு லைட் ஆயிடும். அத நான் கத்து கொடுக்கறேன்.